வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னோடய கேடிஎம் டியூக் 250 தேர்ட் ஜென்ரேஷன் இதோட செயின் ஸ்ப்ராக்கெட் பார்த்தீங்கன்னா போயிருச்சுன்ற மாதிரி கேடிஎம் சர்வீஸ் சென்டரில் சொன்னாங்க. ஸோ நான் வந்து எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைக் எடுத்து ஒரு 10 மந்த் ஆச்சு. 13,300 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஓட்டியிருக்கேன். அவர் சர்வீஸ் சென்டர்லேயே என் ஃப்ரெண்டு பாலாஜி இருக்கார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, 8000 கிலோமீட்டர் தாங்க ஓடும், நீங்கள் எப்படியோ மெயின்டைன் பண்ணி அப்படி ஓட்டியிருக்கீங்க. செயின் லூப்பு WD-40 500 கிலோமீட்டர் ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் சென்டரில் கொடுத்து செயினை வந்து க்ளீன் பண்ணி டைட் பண்ண சொல்லுவேன். ஸோ அந்த அளவுக்கு கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கிறனால உங்களுக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கு, இல்லைனா யாருக்குமே இந்த அளவுக்கு வந்து நான் பார்த்ததே இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ இதுக்கு மேலே வந்து டிலே பண்ண வேணாம், நமக்கு இது சேஃப்டியும் கிடையாது. அடுத்து பார்த்திங்கன்னா ட்ரிப்பெல்லாம் வந்து அடுத்தடுத்து பிளான் போயிட்டுருக்கு. ஸோ ஒரு பெரிய ட்ரிப்பு வந்து ஒரு பெரிய பிளான் ஒன்று இருக்குது ஃப்ரெண்ட்ஸோட. ஸோ அதுக்காக தான் ஃபுல்லாக இது ரெடி பண்ணோம், முதல்ல வண்டியை சர்வீஸ் பண்ணோம் அப்படின்ற போது தான் நான் நார்மலாக செயின் க்ளீன் பண்ணி டைட் பண்ணுறதுக்கு தான் வந்தேன். பட் அப்போ தான் சொன்னாங்க அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் அந்த செயின் ஸ்ப்ராக்கெட் வந்து ஆர்டர் போட்டிருக்கோம், இன்னும் கைக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 வீக்ஸ் வெயிட் பண்ண சொன்னாங்க. நான் நார்மலாக லோக்கலில் மட்டும் ஓட்டிகிட்டு இருந்தேன், வெளியில் வேறு எங்கேயுமே போகல. ஸோ அதே மாதிரி 2 வீக்ஸ்க்கு அப்புறம் கால் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி வந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ டேரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த செயின் ஸ்ப்ராக்கெட் இப்போ கழட்டி மாட்டுறாங்கள்ல இந்த டயரில், இந்த மாட்டிக்கிட்டு இருக்கும்போது தான் இன்னொன்றும் தெரிஞ்சது. அதில் இருந்து அந்த புஷ்ஷு இருக்கும் போல் இருக்குது, கீழே நிறைய புஷ்ஷு மாதிரி இருக்கும் போல். அதுவும் ஏதோ ஒரு மாதிரி வைப்ரேஷன் ஆகி அதுவும் ஏதோ ஒரு மாதிரி போயிடுச்சு, அதையும் சேர்த்து மாற்றுற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அது ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ்ஸு. எனக்கு தெரிஞ்சு வண்டி வாங்கி இப்போ தான் நான் வந்து ஃபஸ்ட் டைமாக செயின் ஸ்ப்ராக்கெட் மாற்றுறேன். வண்டியோட வந்து செயின் ஸ்ப்ராக்கெட் தான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணது, இப்போ தான் செகண்ட் டைமாக மாற்றுறேன். நான் 8000 கிலோமீட்டரு அதிகபட்சம் ஒரு 9 இல்லை 10 வரைக்கும் ஓட்டியிருக்கலாம். நான் வந்து 13 ஓட்டிட்டேன், எக்ஸ்ட்ராவாக 5000 ஓட்டிட்டேன். ஒரு வழியாக செயின் ஸ்ப்ராக்கெட் மாற்றியாச்சு. வண்டி தான் கொஞ்சம் ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது, அது மழை வந்து போகிறனால அப்படி இருக்குது. செயின் அப்படியே சில்வர் கலரில் ரொம்ப க்ளீனாக புதுசு அப்படியே இருக்குது. இது பார்த்திங்கன்னா என்ன பிராண்டுன்னு பார்த்தீங்கன்னா பஜாஜோடது. ஸோ நான் வந்து வெளியில் அந்த பைக் பிட் ஷாப்லலாம் வந்து அந்த கோல்டு அந்த இதெல்லாம் விற்கிறாங்க, அந்த கலர்லலாம் அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் எனக்கு அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் கூட எனக்கு தெரில, நான் அதில் ரிஸ்க் எடுக்க விரும்பலை. கரெக்டாக இப்போ கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா 13333 இந்த கிலோமீட்டரில் கரெக்டாக மாட்டியிருக்கோம். செகண்டு செயின் ஸ்ப்ராக்கெட்டு. ஸோ அடுத்தது 3வது செயின் ஸ்ப்ராக்கெட் எந்த கிலோமீட்டரில் மாற்றுறேன் அப்படின்றத பார்ப்போம். நான் ரீசெண்டாக இப்போ சர்வீஸ் பண்ணுற எல்லா டைமுமே பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோ லியூபி சிஸ்டம் ஃபியூவல் சிஸ்டம் கிளீனர் பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 லிட்டர் நம்ம வந்து பெட்ரோல் போட்டுட்டு அதோடு சேர்ந்து இந்த லிக்யூடை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ரன்னிங்கில் போகும்போது இப்போ ரீசெண்டாக இப்போ நம்ம நியூஸ் கூட பார்த்துரும்போது ரீசெண்டாக ஒரு இஷ்யூ கூட வந்துக்கிட்டு இருக்குது. இந்த கேடிஎம் டியூக் அந்த ஆர்சியெல்லாம் வந்து இந்த மாதிரி சர்வீஸ் சென்டரில் ரிட்டன் கேட்டிருக்காங்க, அவங்க வந்து சரி பண்ணி தரத்துக்காக. அந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆஃப் ஆகிற அந்த ஒரு இஷ்யூ வந்து ஜென்ரேஷன் 3லேயும் இருக்குது. ஸோ அதனால் வந்து இப்போ ரீசெண்ட் டைமில் இந்த ஒரு மெத்தட் வந்து பண்ணுறாங்க. பில்லு பார்த்திங்கன்னா செயின் ஸ்ப்ராக்கெட் வந்து 2663. அடுத்தது அந்த புஷ்ஷு சொன்னல அது போனது பார்த்திங்கன்னா ஒரு 325 வந்திருக்கு. ஓ இதுதான் அதிகமாக வந்திருக்கா. என்னோடய ரியர் ஏபிஎஸ் கேபிள் பார்த்திங்கன்னா போயிடுச்சு. ஸோ அது பார்த்தா 959. அதுக்கப்புறம் அந்த ஃபியூல் சிஸ்டம் கிளீனர் வந்து ஒரு 83 ருபீஸ் கிட்ட வந்திருக்கு. அதுக்கப்புறம் லேபர் சார்ஜஸ் ரவுண்டாக ஒரு 1000 கிட்ட வந்திருக்கு. ஸோ என்னோடய வண்டிக்கு பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த அக்சசரிஸ்லாம் வரிசையாக ஆர்டர் போட்டிருக்கேன். என்னோடய வீடியோவை நீங்கள் மறக்காமல் பார்க்கணும், இல்லை என்னோடய மாடல் என்னோடய பைக்கை நீங்களும் வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னை சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுக்கிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்தாங்க. பி சேஃப் அண்ட் ஸ்டே ஹோம். பாய்.